வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு கூல் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெயில் அடித்து கொளுத்துது. அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்குனாலும் சரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 கூல் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பான ஸ்வீட் ரெசிபியாகவும், அதாவது நல்லா உழைக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு நல்ல காரசாரமான கூல் ரெசிபியாகவும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா சிலவங்க ராகினே சொல்லுவாங்க, கேழ்வரகுனே சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் செய்து நல்லா வறுத்து நீங்கள் வந்து பாக்ஸில் அடைக்கினாலும் அடைச்சிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். இதே போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்ல மணமோட நல்ல புசு புசுன்னு நம்ம உதிரியாக நல்லா வரும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ராகி பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியரு, அதே போல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இது தவிர்க்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சிங்க. இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கப்புக்கு 3 கப் அளவு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் இது வந்து நமக்கு வற்றி வரும்போது ஒரு 2.5 கப் அளவுக்கு நல்லா வற்றி கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி நம்ம விட்டாச்சு. இப்போ ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து தண்ணி, அதாவது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா நம்ம வந்து எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ராகி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஜீரணமும் ஆகும். அதே போல் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இதே போல் தண்ணி பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு நம்ம 3 கப்பு தண்ணியை வந்து நல்லா சூடாகிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவு எல்லாத்தையுமே நம்ம அதோட சேர்த்து கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. நீங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ராகி வந்து சீக்கிரம் வேகாது. சிலது குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் வர போகும். அதனால நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட கலர் நல்லா மாறி நல்லா ஷைனிங் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோடுங்க. இது வந்து வாயு, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அதே தவிர்க்கிறது நல்லது தாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜீரணம் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 கப்பு அளவு பால், நல்லா காய்ச்சின பால் சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது காலையில் குழந்தைங்க எதுவுமே சாப்பிடணுன்னு வர தேவையில்லைங்க. இதில் 1 கப்பு அவங்க குடித்தாலே அவங்க வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு மதியம் வரைக்கும் தாக்கு பிடிக்குங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சுன்னா பாலும் சேர்த்துருக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சீக்கிரமாக அவங்க குடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சத்தான இதில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து இதில் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடலாம். ஆனால் வந்து கொஞ்சமாக, அதாவது பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இது வந்து அளவுக்கு அதிகமாக சத்து இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்லைங்க. மீடியமான அளவில் அவங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ராகி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே குடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் விட்டு பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். நான் வந்து 1/2 கப் அளவு தயிரில் 1/2 கப் அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து கலக்கி கெட்டி இல்லாமல் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தயிரை மோரை வந்து நம்ம இந்த ராகியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காணுமான டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ராகி, அதாவது தயிர் ராகிக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். இன்றைக்கி 2 விதமாக பார்த்தாச்சு. கோடை காலத்துக்கு இதமான கூல் ரெசிபி பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.